பிரைஸ் த லார்ட். ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கான வேத தியான வசனம் நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் இன்றைக்கு நம்ம பார்த்து சொல்கிற வார்த்தை என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும், ஒவ்வொரு பாடுகளுக்கும், ஒவ்வொரு உபத்திரவங்களுக்கும், ஒவ்வொரு வியாகுலங்களுக்கும், ஒவ்வொரு கண்ணீரின் கஷ்டத்தின் பாதைகள் எல்லாவற்றிற்கும் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிற வார்த்தை என்னென்னா, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆமே. நம்ம குடும்பத்தில் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு முழுமையான ரட்சிப்பு இருக்காது. கணவரோ மனைவியோ பிள்ளைகளோ யாராவது ரட்சிக்கப்படாத ஒரு சூழ்நிலை. நான் படிச்சுட்டே இருக்கேன், எக்ஸாம் எழுதுகிறேன், எனக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்க மாட்டுது அப்படின்னு வேலைக்காக எதிர்பார்த்து வேலை இல்லாத சூழ்நிலை. சரீரத்தில் ஒரு பலவீனம், நான் நல்லா பலனோடு இருந்தேன், இப்போ ஒரு பலவீனம் வந்து அது இன்னும் சரியாகாமல் என் சரீரத்தில் அப்படியே இருக்குது அப்படின்ற ஒரு சூழ்நிலை. நான் திருமணத்துக்காக நான் காத்திருக்கிறேனே தவிர இன்னும் எனக்கு அந்த ஒரு திருமணம்னா நடக்காத ஒரு சூழ்நிலை. அப்புறம் குடும்பத்தில் ஒரு சண்டை, அதனால சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல் ஒரு நன்மை இல்லாத ஒரு சூழ்நிலை. இதுக்காக நான் ஜெபத்தில் கண்ணீரோடு ஜெபிக்கிறேன், ஆனால் என் சூழ்நிலை மாறவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என் வாழ்க்கையில் இனி எதுவுமே நடக்காது அப்படின்னு நம்மளாக சோர்ந்து போய் இருக்கிற நம்ம பார்த்து தான் கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தை, உனக்கு ஒரு மேன்மை உண்டு, உனக்கு ஒரு ரட்சிப்பு உண்டு, உனக்கு ஒரு சமாதானம் உண்டு, உனக்கு ஒரு உயர்வு உண்டு, உனக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு, உனக்கு ஒரு பெரிய நன்மை உண்டு. உன் கண்ணீரின் ஜெபத்திற்கு நான் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னு நம்மை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு. நீ தோற்று போக மாட்டாய், நீ அவமானம் அடைய மாட்டாய்ன்னு கர்த்தர் சொல்கிறாரு. ஏன்னா அவரையே நம்பி இருக்கிற பிள்ளைங்களை அவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். அதான், ஏன்னா அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். நம் வாழ்க்கையில் உள்ள இந்த சூழ்நிலைகளையும் அவர் மாற்ற வல்லமையுள்ளவர். அதனால் ஒருபோதும் நம்ம சோர்ந்து போக வேண்டாம். மனுஷங்க ஏதாவது நம்ம பார்த்து ஏளனமாக பேசி உனக்கு எதுவும் நடக்காதுன்னு சொல்லும்போது தான் இந்த வார்த்தையை நீங்கள் நினைவுபடுத்தணும். ஏன்னா இத்தனை நாள் காத்திருந்ததற்கு நமக்கு ஒரு முடிவு உண்டு. நம்மளுடைய நம்பிக்கை வீண் போகாதுன்னு கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ.